காலை வணக்கம். ஏப்ரல் மே மாதம் என்ன மாதம் என்னன்னு சொல்லுவோம்? சம்மர், கோடைக்காலம் இல்லையா? சூரியன் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய ஒளிக்கதிர்களால் சுட்டெரிக்கும். ஃபேன் காற்றுல கூட இருந்தாலும் மரமெல்லாம் ஒன்றும் அசையாத மாதிரி, காற்றே வராத மாதிரி இருக்கும். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை. சூரியன் ஒரு தடவை கடவுள் என்ன பண்ணார், ஒரு தடவை வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தார். கடவுள் என்ன பண்ணார், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தார். அந்த குரூப்பில் யாரெல்லாம் ஆட் பண்ணார் அப்படின்னா, முதல்ல சூரியனை, அதுக்கப்புறம் நிலத்தை, மரங்களை, காடுகளை, மலை, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணார். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா மனிதனையும் ஆட் பண்ணுறாரு. மனிதனை ஆட் பண்ண உடனே கடவுள் நினச்சாரு, இனி எல்லாமே யார் பார்த்துக்குவா, மனிதர்கள் பார்த்துக்குவாங்க, நமக்கு எதுவும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அதுலேருந்து லெஃப்ட் ஆகி வெளியில் போயிடுறாரு. மனிதன் ஆட் ஆன உடனே கொஞ்ச நாள் வந்து அது சுமூகமாக தான் அந்த குரூப் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு மனிதன் என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா, மரங்களை, காடுகளை எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து அவங்கள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு, ஷாப்பிங் மால் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பித்தான். மரங்கள், காடுகள் எல்லாம் அழிச்சதுனால மலைக்கு கோபம் வந்துருச்சு. மலையும் என்ன ஆயிடுச்சு, அதுவே தானாக லெஃப்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நீ பண்ணுற, நான் எதுக்கு உங்கள் குரூப்பில் இருக்கணும்னு சொல்லி மலையும் லெஃப்ட் ஆயிடுச்சு. கடைசியாக மனிதன் மட்டும் அதில் இருந்து எல்லாத்தையும் கட்டி காடுகளெல்லாம் அழிக்க ஆரம்பித்தான். சூரியன் மட்டும் பார்த்துச்சு, இவனை வந்து ஏதாவது பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி சூரியன் அதுலேருந்து லெஃப்ட் ஆகாமல் என்ன பண்ணிகிட்ருக்கு, பயங்கரமாக சுட்டெரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை